சினி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் சூர்யா அவர்களை பற்றி நாம் இன்னைக்கு பேச போகிறோம். சூர்யா அவர்கள் ரீசெண்டாக 44வது திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த திரைப்படத்தை கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணிட்டு வராரு. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் மெய்யெழுகன் படத்தோடைய பட நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஒரு படத்தை நீங்கள் திரைப்படமாக தான் பார்க்கணும், அதை ஒரு பொழுதுபோக்காக தான் பார்க்கணும். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு வசூல் சாதனையை படைச்சது, அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சன ரீதியாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் பார்க்குறீங்க. அப்படி இருக்கக்கூடாது, படத்தை நீங்கள் பொழுதுபோக்காக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சூர்யா அவர்கள் அறிவுரை கூறியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா வன்மையான கண்டனங்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. முக்கியமாக நெட்டிசன்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களுடைய கருத்துக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது நாங்கள் செலவழித்து பார்க்குற ₹1 காசில் தான் நீங்கள் கோடீஸ்வரராக இருக்கிறீங்க, அந்த காசை வந்து நாங்கள் கேட்கக்கூடாது, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பற்றி நாங்கள் பேசக்கூடாது, படத்தை பற்றி விமர்சிக்கக்கூடாது அப்படிங்கிறது எந்த விதமான நியாயமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அவர்களை லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கிட்டு வராங்க. சூர்யா அவர்களுடைய கருத்து உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் துரைசாமி. பாய்.